வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து டிஜே ஃப்ளை ஆப்பில் இருக்க அந்த எடிட்டிங் ஃபீச்சரை வந்து பற்றி பார்க்கலாம். 4 மாதம் ஆகுது. இப்போ தான் நான் ட்ரோன் வாங்கி 4 மாதம் ஆகுது. ஆனால் இப்போ தான் அந்த டிஜே ஃப்ளை ஆப்பில் இருக்க அந்த எடிட்டிங் ஃபீச்சரை பார்க்குறேன். முன்னாடியே வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பண்ணல. ஏன்னா வந்து சரி, நமக்கு தான் கம்ப்யூட்டர் இருக்குது, நம்ம எப்படியோ ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்து கம்ப்யூட்டரில் தான் போட்டு எடிட் பண்ண போகிறோம், இது எதுக்கு அப்படின்னு தான் நான் விட்டுட்டேன். இப்போ லேட்டஸ்ட்டாக நான் எடுத்த வீடியோஸில் வந்து உள்ள கிரியேட்டுன்ற ஆப்ஷன் இருந்தது. நான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் டெமோ காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஐபேடில் காட்டுறேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆண்ட்ராய்ட்லையும் சரி. ஏன்னா நான் ஆண்ட்ராய்டில் ஏன் பண்ணல அப்படின்னா, என் மொபைல் ஃபோனில் வந்து நான் ஆல்ரெடி என்னோடய அக்கௌண்ட் இருக்குது. நான் வந்து அதாவது இன்ஸ்டால் பண்ணி புதுசாக எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு காட்டப்படுறது. எதுக்கு புதுசாக அப்படின்னு காட்டுறேன்னா, இது வந்து நம்ம ட்ரோன் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் யூஸ் ஆக போகிறது இல்லை, ட்ரோன் இல்லாதவங்களுக்கும் கூட ஒரு எடிட்டிங் பண்ணுற ஆப்பாக வந்து இப்போ எப்படி வைவா வீடியோ ஷேர், அப்புறம் வேறு என்னென்ன மொபைல் ஃபோனில் நான் சொல்கிறேன், வைவா தானே அது, வைவா. அப்புறம் மொபைல் ஃபோனில் நிறையா இருக்குது. ஸ்னாப்சீட்லாம் ஃபோட்டோ எடிட் பண்ணுற வீடியோ எடிட்டிங்க்கு வந்து மொபைல் ஃபோனை வந்து ஒரு நல்ல ஆக்சஸ் இருக்க சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். கிராக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கிராக்லாம் யூஸ் பண்ணுவோம். கிராக்லாம் யூஸ் பண்ணால் வந்து அந்த வாட்டர் மார்க்லாம் வரும். எதுக்காக இதில் பண்ணுறேன் இப்போ ஆண்ட்ராய்டில் பண்ணலன்னா, ஆண்ட்ராய்டில் வந்து நான் என்னோடய அக்கௌண்ட் ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்குன்னா நான் ட்ரோன் ஓட்டும்போது அதில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணி பண்ணுவேன். இப்போ அன்லிங்க் பண்ணிட்டு பண்ணால் ஏதாவது ஆக போகுது அப்படின்ட்டு தான் நான் ஆண்ட்ராய்டில் பண்ணல. மற்றபடி iOSல ஆண்ட்ராய்டில் ரெண்டுத்துலையும் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ட்ரோனுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் நீங்கள் ஏதாவது மொபைல் ஃபோனில் வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு, எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா பப்ஜி மட்டும் இல்லாமல் சிஓடி, அப்புறம் ஃப்ரீ ஃபயர் அதெல்லாம் ஆடுறாங்க. அதாவது ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி சேனல்ஸ் வச்சுருக்கவங்க அப்படிலாம் வந்து சேனல்ஸ்ன்னு மட்டும் இல்லை, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை யூடியூப்பில் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜை வந்து எடுத்து கம்ப்யூட்டர்லையோ இல்லை இதிலையோ போட்டு தான் எடிட் பண்ணி அனுப்புங்க. ஆனால் இப்போ வந்து அது அவசியம் இல்லை. ஏன்னா டிஜே ஃப்ளை ஆப்லேயே வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பப்ஜி வந்து ஆண்ட்ராய்டில் ஆடுறீங்கன்னா அதில் டிஜே ஃப்ளை ஆப் ஏற்றிக்கோங்க. அது கம்மியாக தான் வரும், ஸ்பேஸ் வரும், 150 MB அந்த ரேஞ்ச் தான் வரும். இப்போ பார்த்தோம்னா வந்து டிஜே ஃப்ளை ஆப் இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே போன உடனே வந்து இந்த மாதிரி வரும். டிஜே அலோ கொடுங்க, ஸ்கிப் கொடுங்க. மற்ற எல்லாமே ஃபோன் பர்மிஷன் ரிக்வஸ்ட், ஃபோட்டோ பர்மிஷன், மெயினாக ஃபோட்டோ பர்மிஷன் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களோட கேலரிக்குள்ளே இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்து காட்டும் ஆப்பில் எடிட் பண்ணும்போது. டிஜே ஃப்ளை வுட் லைக் டு ஆக்சஸ் யுவர் ஃபோட்டோஸ், செலக்ட் ஃபோட்டோஸ், அலோ ஆக்சஸ் டு ஆல் ஃபோட்டோஸ் நான் கொடுக்குறேன். அலோ வைல் யூஸிங் ஆப், எது லொக்கேஷன் மட்டும் அது கொடுக்குறேன். அக்ரி கொடுக்குறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், மொபைல் டிவைஸ், ஜிபிஎஸ் இன்ஃபோ இதெல்லாமே ஓகே கொடுக்குறேன். நாட் நவ், டிஜே ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட். அதான் நம்ம ட்ரோன் வச்சுருந்தோன்னா தான் நம்மளோட டேட்டா டெலிமெட்ரி அதெல்லாம் வச்சு கேட்பாங்க. இது நம்ம வச்சுல இப்போ நாட் நவ். இது பார்த்தீங்கன்னா லாகின் ஆர் ரெஜிஸ்டர், உங்கள் இஷ்டம், நீங்கள் அது கொடுக்கலாம். லாகின் பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் கொடுக்குறேன். ஸ்கிப் லாகின். இப்போ வந்து நியூ யூசர் கைட், ஃப்ளைங் அ ட்ரோன் கேன் பி சேஃப் அண்ட் ஃபன் எக்ஸஸ். நான் வந்து இப்போ முதல்ல வந்து ட்ரோன் இல்லாதவங்களுக்காக சொல்கிறேன் இதை. ஏன்னா நீங்கள் ட்ரோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க. நான் அது தெளிவாக சொல்கிறேன். நான் ட்ரோன் இல்லாதவங்களுக்கு முதல்ல எப்படி இதை ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேராக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணுறேன். இப்போ போனீங்கன்னா லெஃப்ட்டில் ஆல்பம் இருக்கும். ஆல்பமில் போயிட்டு இப்போ எதுவுமே கிடையாது. நான் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஏர்க்ராஃப்டும் இல்லை, டிஜே ஃப்ளையே போனால் க்ரியேட் கொடுக்குறேன். க்ரியேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் சைடில், ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்டோடு இருக்கும். நான் இப்போ சவுண்டாக முடிக்கிறேன். அதாவது ரைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 2 பேருக்குமே காமன் தான். அதாவது ட்ரோன் வச்சுருக்கவங்களுக்கும் சரி, ட்ரோன் இல்லாதவங்களுக்கும், புதுசாக நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் மாதிரி யூஸ் பண்ண போகிறவங்களுக்கும் சரி, டெம்ப்ளேட்ஸ்னு காட்டும், ப்ரோன்னு காட்டும். டெம்ப்ளேட்ஸில் வந்து இங்கே நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 12 ஷாட் 14.8 செகண்ட்ஸ்னு இருக்குது, 6 ஷாட் 15.2 செகண்ட்ஸ். அதாவது என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ ஏதோ ஒரு 6 ஃபோட்டோஸ் ஆர் 6 வீடியோஸ் எல்லாம் மிக்சிங், ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் ஆன 6 ஷாட்டும் சேர்த்து 15.2 செகண்ட் தான் காட்டும். இது நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது அட்வென்ச்சர், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்தோன்னா நான் இங்கே எனக்கு எதுவுமே கேட்கல பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா டிஜே ஃப்ளை அப்படின்னு கேட்குது. நான் இப்போ ரீசன்ஸில் போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பப்ஜி முன்னாடி ஆடிருந்தேன், பழைய இதெல்லாம். இப்போ அதோட 6 கிளிக் பண்ண சொல்கிறாங்க. 1 2 3 4 5 6 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எப்படி வரும், அந்த மியூசிக் வந்து இதில் அப்ளை ஆகிடும். அப்படியே இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி வரும், ஹலோ வேர்ல்டு அப்படின்ற மாதிரி. இது வந்து உங்களுக்கு எண்ட் மார்க்.
எக்ஸாம்பிளுக்கு இப்போ எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து டிஜேன்னு கொடுக்கலாம், இல்லை நீங்கள் மை ஸ்டோரி ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை எதுவுமே வேணான்னா நன் கொடுத்துக்கலாம், அப்படியும் கொடுக்கலாம். ஒன்று இது. இன்னொன்று வந்து ப்ரோனுங்கிற ரைட்டில் இருக்குது பாருங்கள், டெம்ப்ளேட்ஸ் ரைட்டில் ப்ரோ கொடுத்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான். இப்போ ப்ரோவில் வந்து நான் 2 மட்டும் கொடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ 2 வீடியோஸ், 1 2 ரெண்டுமே பப்ஜியான வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இருக்கும் சைடில் எடிட்டிங்க்கு. கட், டோன், வால்யூம். கட்டில் வந்து நீங்கள் வீடியோ எப்படி கட் பண்ணிக்கிறீங்களோ உங்கள் இஷ்டம். டோன் போட்டிங்கன்னா வந்து அப்ளை ஒயிட் பேலன்ஸ் எல்லாமே, அந்த பிரைட்னஸ் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், வார்ம், கோல்டு, விக்னெட் அதெல்லாம் என்னென்னு தெரியல, அதான் அது மாறுது. ஷார்ப்னஸ் ஓகே, அதெல்லாம் மாற்றி டிக் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வால்யூம் எந்த மாதிரி, அது என்ன மியூசிக், இதுலேருந்து கேம் சவுண்ட் எதுவும் இல்லை, அதனால் வால்யூம் அப்படியே வெளியே வந்துடுறேன். இப்போ ரிவர்ஸ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா வந்து ஸ்பீடாகவும் வைக்கலாம். அதை பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள், ஸ்பீடாக போகிற மாதிரி, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் ரிவர்ஸ்னால் அது எதோ பண்ணுது, உள்ளே போகுது. காப்பி பண்ணால் காப்பி, டெலிட்னா டெலிட்டு. இது வந்து மியூசிக் ஆட் பண்ணலாம், இல்லை ட்ரிம் பண்ணலாம். வால்யூம், ரிதம் எல்லாமே இருக்குது, எல்லா ஆப்ஷனும். இப்போ டெக்ஸ்ட்டு போகிறேன் எக்ஸாம்பிளுக்கு. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அங்கே கீழே கொடுக்குறேன், அங்கே டைட்டிலில் போய்ட்டு நாங்கள் போய் டைப் படிக்கலாம். ஹலோ அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ப்ரோவில் போனோம்னா. இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக என்னென்னமோ போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு நம்ம ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்தால், இது ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்தால் எடிட் பண்ணக்கூடிய இது ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் நம்ம தனியாகவும் நம்ம ஃபோல்டர்ஸ் நம்மளோட இதுவும் வச்சு ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ், காப்பி, ஆடியோ, சவுண்டு, அதை ஃபில்ட்ரு. அப்புறம் ஃபில்ட்ரு இருக்குது பாருங்கள். ஃபில்ட்ரு எந்த ஃபில்ட்ரு வேணுமோ போட்டுக்கலாம். அதோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பப்ஜி நீங்கள் ஷார்ட் கிளிப்ஸு இல்லைனா ஏதோ ஒன்று இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு வீடியோ சும்மா ஒரு 5 செகண்ட் வீடியோ, 10 செகண்ட் வீடியோ, இல்லை ஃபேஸ்புக்கில் போட போகிறேன், யூடியூப்பில் போட, எந்த வீடியோ வந்தாலும் இதிலே கூட நீங்கள் ஃபோனில் நீங்கள் பண்ணுறவங்க, எனக்கு கம்ப்யூட்டர் கிடையாது, நான் கம்ப்யூட்டரில் பண்ண மாட்டேன், எனக்கு ஃபோனில் தான் பண்ணுவேன் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக இதில் பண்ணலாம். இதில் பண்ணி கடைசியாக இந்த ரைட்டில் இருக்க எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா 720 பிக்சல் 1080 பிக்சல்னு கேட்கும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அது ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் வீடியோ. அவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு நமக்கு கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இவ்வளோ தான் இதோட ஆப்பு. இந்த ஆப்பு இது வந்து நான் இப்போ சொன்னது பார்த்திங்கன்னா வந்து ட்ரோன் வச்சு இல்லாமல் நான் வந்து ஒரு தனியாக இது ஒரு சாஃப்ட்வேரை மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இது. நான் டிஜே ஃப்ளை ஆப் பார்த்திங்கன்னா வந்து என்னோடய மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ அதோட இது காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்தோன்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்பம் போகிறேன், நெட்டு நான் ஆன் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆல்பம், இதெல்லாம் ஆல்பமில் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், நான் க்ரியேட் கொடுக்குறேன். க்ரியேட் கொடுத்து நான் வந்து 2 ஷார்ட்ஸ் கேட்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்லேயே இருக்குது பாருங்கள், 4 ஷார்ட்ஸ் 15 செகண்ட்ஸ், 2 ஷார்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்னால் வந்து 2 வீடியோவை வந்து கம்பைன் பண்ணி, அதாவது ஒரு வீடியோ 5 செகண்ட், இன்னொரு வீடியோ 5 செகண்ட் வைக்கலாம். இல்லைனா வந்து அதுவே டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ 4 ஷார்ட்ஸ் 15 செகண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம், அதாவது 4 வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு 5 செகண்ட் எடுத்துக்கும், ரெண்டாவது வீடியோ வந்து 2 செகண்ட் எடுத்துக்கும், மூணாவது வீடியோ அந்த மாதிரி. அது கரெக்டாக 15 செகண்ட்ஸ் வந்து ஈவனாக டிவைட் ஆகும்னு இல்லை, ஒரு ஷார்ட்டுக்கும் ஒரு மாதிரி கூட ஆகும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது 2 ஷார்ட்ஸ் கொடுக்குறேன், அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் 2 வீடியோ செலக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஒன்று செலக்ட் பண்ணுறேன், ஆட் கொடுக்குறேன். இந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா இப்படி காட்டும். அதுவே நான் சவுண்ட் கம்மி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுவே நான் 2 வீடியோ பண்ணேன், 2 வீடியோவும் சேர்த்து 11 செகண்ட்ஸ் வருது பாருங்கள். அந்த மாதிரி ஃபில்டர் வேணுன்னா ஃபில்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டரோ இல்லை அதோட இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்கணுன்றதை நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து உங்களுக்கு எது டிஜே வேணால் டிஜே, மை ஸ்டோரி, இது மாதிரி அதெல்லாம் ப்ரீசெட்ஸ் முன்னாடியே இருக்கிறதா, நம்ம எதுவும் எடிட் பண்ணிக்க முடியாது. டெக்ஸ்ட் வேணால் அதை டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து அதை பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே வேணாம் அப்படின்னு அப்படி பண்ணிக்கலாம். இப்போ நான் டிஜேயே கொடுத்துக்கிறேன் டிஃபால்ட்டாக. அவ்வளோதான் இருக்குது. மோஸ்ட்டாக நீங்கள் அப்படி கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா வந்து மேலே அந்த பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் வீடியோ. அவ்வளோ சின்ன வீடியோ அப்படின்றதால வந்து ஈஸியாக ஜென்ரேட் ஆகுது. சிம்பிளாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க, சிம்பிளிஃபைட் ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சிம்பிளிஃபைட் ரெக்கார்டிங்னா நம்ம ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற இதில். எடிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான், நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது எடிட்டிங்க்கு அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சேவ் டு மொபைல் டிவைஸ்னே வந்துச்சு, டன் கொடுத்துக்கிறேன்.
அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ ப்ரோ போயிட்டோம் அப்படின்னா வந்து ப்ரோலையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி வீடியோஸ் எடுக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3 எத்தனை வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் கொடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ கொடுக்குறேன்னா நம்மளே மேனுவலாக எடிட் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன ஃபுல்லாக அது பாருங்கள். ஆடியோ வேணும், ஆடியோ நான் இது பண்ணிக்கலாம். ஆட் மியூசிக் கொடுக்குறேன். ஆட் கிளிக் பண்ணால் இங்கே ஆல்ரெடி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. யூஸ் கொடுக்குறேன். யூஸ்னால் அதில் கீழே வந்துடும். நீங்கள் சாதாரணமாக ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி. ஆனால் என்ன, நம்ம ட்ரோன் வச்சுருக்கவங்களுக்கும் இது ஆக்சஸ் பண்ண முடியும். ட்ரோன் இல்லாதவங்களும் வந்து ஒரு சாஃப்ட்வேராக யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு எதுக்குன்னா வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணலாம். வால்யூம், ரிதம் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. டெக்ஸ்ட் வேணும் உங்களுக்கு, டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் சப்டைட்டில்ஸ் என்ன மாதிரி வேணும் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களா. ஹாய், அவ்வளோதான். சிம்பிளிஃபைட் எடிட்டிங் அண்ட் சிம்பிளிஃபைட் ரெக்கார்டிங். ஓகே, அது வீடியோவில் வரது அது இல்லாமல் அதுக்கு மேலே ப்ரெசெட் ஆகுது. இப்போ ஓகேன்னா கொடுத்துட்டு எங்கெங்கே வேணுமோ நான் டீட்டெயிலாக நான் சொல்ல வேணுன்னா அப்படியே பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நீங்கள் ஒரு டிஜே ஃப்ளை ஆப்பில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன் 4 மாதம் கழிச்சு. இவ்வளோ டீட்டெயில்ஸாக, அதாவது உள்ளே இருக்குன்னு தெரியும், ஈஸியாக இவ்வளோ ஷார்ட்ஸ் அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கலான்னு தெரியும். ஆனால் அதோட நம்மளோட வெளியே இருக்க ஃபைல்ஸும் கேலரியில் இருக்க ஃபைல்ஸை கூட எடிட் பண்ண முடியும்னு இப்போ தான் எனக்கு தெரியும். நான் இப்போ தான் பார்க்குறேன். அதனால் வந்து யாருக்கு வேணுமோ யூஸ் ஆகும். இது வெறும் ட்ரோன் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் தான் இல்லை. இந்த ஆப் வந்து ஒரு மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேருக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எதனா ஒரு கேமோ எது ஆடுறீங்களோ அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இதில் கூட ஒரு சிம்பிளான எடிட்டிங், டெக்ஸ்ட் இருக்கணும், நம்ம நடுவில் ஃபில்டர் இருக்கணும், கட் பண்ணணும், ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் கூட பண்ணிக்கலாம். ஃப்ரீ வெர்ஷன் தான், பெய்டு கிடையாது இது. அது ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் ஆல்ரெடி 3D பண்ணுற சீரிஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்ட் 0ன்னு ஒன்று போட்டிருந்தேன். பார்ட் 0 எதுக்குன்னா வந்து நான் அதில் எதுவுமே சொல்லலை உருப்படியாக, அதனால் பார்ட் 0ன்னு வச்சிட்டேன். இனிமேல் வரதில் வந்து பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாதிரி வரும். எத்தனை பார்ட் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா முதல்ல பேசிக்காக வரது பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ பார்ட்ஸ் வரும்னு தெரியல, கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறமா நமக்கு வர ப்ராப்ளம்ஸ்லாம் பற்றி நிறையா பேசுவோம் அதில். அதனால் பார்ட்ஸ் அதிகமாகும் கண்டிப்பாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் நான் அனலிட்டிக்ஸ் எடுத்து பார்த்த வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. சும்மா ஏதோ அந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது வீடியோ வருது அப்படின்ற மாதிரி இருக்கவங்க. அதே மாதிரி சர்ச் பண்ணி வரவங்களும் இருக்காங்க. சர்ச் பண்ணி வரதான் எனக்கு அதிகமாக வந்தது. அதாவது நீங்கள் யூடியூப்பில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது வர வீடியோஸ் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சும்மா சப்ஸ்கிரைப் எத்தனையோ பேர் நான் எல்லோரும் சப்ஸ்கிரைப் கேட்குறாங்கலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு நான் உங்கள் கண்டென்ட் நீங்கள் என்ன தேடினீங்களோ அதை நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் வேறு வீடியோஸ் வரணும் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பிளேலிஸ்ட்லாம் இருக்குது. ட்ரோன்ஸ் பற்றி பிளேலிஸ்ட் இருக்குது, கியூபிங் பற்றி பிளேலிஸ்ட் இருக்குது, அப்புறம் 3D பிரிண்டிங் பற்றி ஆல்ரெடி பழைய Ender 3, Ender T4 Pro பற்றிலாம் போட்டிருக்கேன். ஆனால் இன்னும் டீட்டெயிலாக ஒரு பிகினர் கைடு எப்படி போகணும், பிகினர் கைடு கமெண்ட்டில் கேட்டிருந்ததுனால இப்போ நான் பிகினர் கைட் பண்ணுறேன். ரொம்பலாம் எனக்கும் அந்தளவுக்கு ரொம்ப தெரியாது. நானும் யூடியூப்பில் நான் பிகினராக இருக்கும்போது நான் என்னென்னலாம் பண்ணி பிரிண்ட் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதை பார்க்கணும் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.